இந்த கதையின் நாயகன் அருண். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். சாதாரண கனவுகள், சாதாரண வாழ்க்கை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு வேறுபட்டது. அவன் கடவுளை நம்பினான். சின்ன வயதிலிருந்து கோவில் போவான். ஏதாவது பிரச்சனை வந்தா கடவுள் பார்த்துக்குவார் என்று சொல்லுவான். அவன் நம்பிக்கை, அவன் வலிமை. ஆனால் ஒரு நாள் அந்த நம்பிக்கையே உடைந்தது. வீழ்ச்சி. அருண் நல்ல வேலை பார்த்தான். குடும்பம் அவனை நம்பியது. வாழ்க்கை மெதுவாக செம்மையாக போய்க் கொண்டிருந்தது. ஒரே வருடத்தில் அனைத்தும் மாறியது. முதலில் வேலை போனது. பிறகு கடன் வந்தது. அதற்கு பிறகு நண்பர்கள் விலகினார்கள். அவன் தினமும் பிரார்த்தனை செய்தான். எனக்கு உதவி பண்ணு, ஒரு வழி காட்டு. பதில் இல்லை. நாட்கள் கடந்தது. ஒரு நாள் கோவிலில் நின்று கேட்டான், நான் எவ்வளவு அழைக்கணும்? அன்று முதல் அவன் கோவில் போகவே இல்லை. கடவுளை விட்ட நாள். அவன் சொன்னான், நான் மட்டும் ஏன்? மெல்ல அவன் நம்பிக்கை குறைந்தது. பிறகு கோபம் வந்தது. பிறகு அமைதி. அவன் கடவுளிடம் பேசுவதை நிறுத்தினான். எதுவும் இல்லை என்று முடிவு செய்தான். அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கையில் கடவுள் இல்லை. அவனுக்கு தெரியாமல் அவன் வாழ்க்கையில் ஒளி மட்டும் குறைந்தது. இருள் காலம். அடுத்த மாதங்கள் கடினம். வேலை கிடைக்கவில்லை. பணம் முடிந்தது. குடும்பம் அவனை புரியவில்லை. ஒரு இரவு அவன் பேருந்து நிலையத்தில் உட்கார்ந்திருந்தான். மழை, குளிர், அமைதி. அவன் முதல் முறையாக அழவில்லை. அவன் வெறுமையாக இருந்தான். அந்த இரவு அவன் வாழ்க்கையின் மிக அமைதியான இரவு. முதல் சின்னம். அப்போது ஒரு முதியவர் அருகில் உட்கார்ந்தார். எதுக்காக கவலைப்படுற என்றார். அருண் சிரித்தான். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. முதியவர் மெதுவாக சொன்னார், முடிந்தது என்று நினைக்கும் இடம்தான் தொடக்கம் இருக்கும் இடம். அவர் எழுந்து சென்றார். அருண் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. மாற்றம். அடுத்த நாள் அவன் காரணமே இல்லாமல் ஒரு கோவிலுக்குள் நடந்தான். பல மாதங்களுக்கு பிறகு. அவன் பிரார்த்தனை செய்யவில்லை. அவன் பேசவில்லை. அவன் அமைதியாக உட்கார்ந்தான். நீண்ட நாட்களாக இல்லாத அமைதி அவனுக்கு கிடைத்தது. புரிதல். அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. உடனே பெரிய அதிசயமில்லை. ஆனா சிறிய மாற்றங்கள். ஒரு பழைய நண்பர் கால், ஒரு சிறிய வேலை வாய்ப்பு, ஒரு மன அமைதி. அவன் புரிந்து கொண்டான். கடவுள் தூரம் போகவில்லை. அவன்தான் விலகி இருந்தான். உண்மை. ஒரு நாள் அவன் மீண்டும் கேட்டான், நீ ஏன் உதவல? அவனுடைய உள்ளத்தில் பதில் வந்தது, நீ என்னை விட்டபோதும் நான் உன்னை விடவில்லை. முடிவு. இன்று அருண் பெரிய மனிதன் இல்லை. ஆனா அவன் அமைதியாக இருக்கிறான். அவன் சொல்லும் ஒரு வரி, நான் கடவுளை விட்ட நாள் இருந்தது. ஆனா கடவுள் என்னை விட்ட நாள் இல்லை. நீ இன்று தூரம் சென்றிருந்தாலும் அவன் அருகில்தான் இருக்கிறான். ஓம் நம சிவாய.